கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த நாட்களில் ஒரு ஊழியங்களில் நடக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னால், தேவ நடத்துதலோடு ஊழியங்கள் கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஊழியத்தை அழைச்சாருன்னு சொன்னால், நம்ம தேவனை நடத்துதலோடு தான் ஊழியம் செய்யணும். அது எந்த ஒரு கிளை ஊழியமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த நம்ம செயல்பாடுகள் எல்லாமே தேவனுடைய ஆலோசனை கேட்டு தேவனுடைய விருப்பத்தின்படி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம ஊழியம் கட்டப்படும், நம்ம வாழ்க்கை கட்டப்படும், நம்ம விசுவாசிகள் வாழ்க்கை கட்டப்படும், ஊழியம் கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தோம்னு சொன்னால் தேவ நடத்துதலோடு கூட செய்யக்கூடிய ஊழியங்களை விட தேவ நடத்தல் இல்லாத செய்யக்கூடிய ஊழியங்கள் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு ஊழியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய இடம் வாங்கினாங்க. அதை வாங்கின பிறகு அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் வருஷங்கள் கழித்து கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த இடம் வாங்கின கையோட உடனே சபை கட்டலை. ஆனால் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து என்ன சொன்னால் அதில் ஒரு சில பிரச்சனை நடந்தது. அப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு சில அக்கமக்கத்தில் உள்ள ஊழியர்கள்லாம் போய் பேசினாங்க. அதில் ஒரு ஊழியர் என்ன செஞ்சார், தேவ நடத்தலோடு கூட உள்ள ஒரு ஊழியர். அவர் சொன்னார், அவர் கடைசியில் பேசி ஆட்கள் எல்லாம் பேசி கடைசியில் அந்த பிரச்சனை மாறிடுச்சு. அப்போ அந்த பிரச்சனை மாறின கையோட அந்த சுற்றுச்சுவர் ஒன்று கட்டிருங்க ஐயா, நீங்கள் எப்படியாவது பணத்தை பார்க்காம செலவு பண்ணி எப்படியோ கட்டிருங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னால், எங்கள் ஐக்கியத்தில் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, இதை செய்ய முடியாது, நாங்கள் அதை அந்த ஊழியக்காரர் தான் செய்யணும் அப்படி சொன்னார். நான் அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், என்ன சொன்னார்னா, ஐயா நீங்கள் இன்னைக்கு இந்த சபையில் அந்த நிலத்தை இந்த காரியத்தை சுற்றுச்சுவர் கட்டலன்னு சொன்னால், இந்த இடத்துல வரப்போகிற ஊழியக்காரன் இந்த இடத்துல ஊழியம் செய்ய வந்தால் அவன் ஊழியம் செய்வானா இல்லை கோர்ட்டு கேஸுன்னு போவானா ஐயா? அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எப்படியாக இந்த கையோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, அது முடிஞ்ச கையோட அந்த நிலத்தை சுற்றி என்ன செஞ்சுங்க, ஒரு சுவர் ஒன்று கட்டி விட்டுருங்க. அது அந்த நிலத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். வரப்போகிற ஊழியக்காரனுக்கும் உதவியாக இருக்கும். அவன் யாரும் அவன் மேலே அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு கேஸ் ஒரு காரியம் நடக்காது அப்படி சொல்லி அந்த ஊழியக்காரர் ஆண்டவருடைய நடத்தலோடு கூட அவரை எச்சரிப்பாகவும் ஆலோசனையாகவும் சொன்னார். ஆனால் அவங்க அந்த நாட்கள் அவங்க கண்டுக்காமல் விட்டாங்க. கண்டுக்காமல் விட்டதுனால இன்னும் இந்த நாட்களை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அந்த ஊழியத்தில் 10 வருஷத்துக்கு அதிகமாக கோர்ட்டு கேஸ் இன்னைக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல வந்த ஊழியக்காரன் என்னன்னு சொன்னால், அவன் ஊழியம் செய்யறதை விட கோர்ட்டு கேஸ்ன்னு தான் ஓடிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் அந்த ஊழியத்துக்கு செலவு பண்ணி கர்த்தர் ஸ்தோத்திரம் இன்னைக்கு அந்த கேஸ் முடிஞ்ச பாடு இல்லை. இன்னமும் நம்ம பார்க்க அதோட நிலவரத்தை பார்த்தோம்னு சொன்னால், அந்த நிலவரம் என்னன்னு சொன்னால், இன்னும் 10 வருஷம் ஆனால் கூட கோர்ட்டு கேஸ் நடந்து கொண்டு இருக்கும். நம்ம இந்தியாவில் நம்ம என்னதான் நம்ம உண்மையாக இருந்தாலும் சரி, நிரபராதியாக இருந்தாலும் சரி, ஆனால் நம்ம மேலே ஒரு கேஸுன்னு சொல்லி போட்டுட்டாங்கன்னு சொன்னால், நம்ம சாக போகிற நேரத்தில் கூட கேஸ் நடந்து தான் இருக்கும். அது முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது விசேஷமாக பாமர சாதாரணமாக அடித்தட்டு மக்களுக்கு இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அவ்வப்போது தேவனுடைய ஆவியானவர் நம்ம நடத்தக்கூடிய அந்த நடத்தலின்படி நம்ம என்ன செய்யணும், அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது வருங்காலத்தில் பிரச்சனைகள் இருந்தும் பாதுகாக்கப்படுவோம். அந்த இடத்துல ஒரு ஏசாயா 63 அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லியிருக்குது, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். பாருங்க, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணினபடினால அப்போ ஆவியானவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பெரும்பாலான ஊழியர்களுடைய வாழ்க்கையில, ஊழியங்கள்ல, சபைகள்ல நடக்கக்கூடிய அந்த போல பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தோம் சொன்னா, அவர்கள் தேவனுடைய ஆவியானவருக்கு அவருடைய நடத்துதலுக்கு இடம் கொடாதபடியினாலே அவர்களுக்கு விரோதமாக தேவனை எழும்பி இருக்கிறார். என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாக, என்னோட சபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது யாருங்கிற ஒரு நல்ல ஒரு புரிதலே இல்லாமல் இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாட்களை கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்ம சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ நம்ம எல்லா இடங்களையும் எல்லா வேலைகளையும் கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதலை நம்ம பெற்று அதன்படி நம்ம ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய ஊழியம் மாத்திரமல்ல, சபை மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திர நாட்களை நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நம்ம விழிப்படைந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நம்ம கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்தலின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.